வணக்கம். ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் புகார் பெட்டி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு கொள்ள விரும்பினால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0442411361 என்ற தொலைபேசி இலக்க எண்களுக்கு அழைத்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்றைய உங்களது புகார்களுக்குண்டான சரியான வழிகாட்டுதலை வழங்க நம்மோடு நமது அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவோம். நமது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர், மக்கள் வழிகாட்டி இயக்கத்தின் தலைவர் மற்றும் சமூக ஆர்வலர் திரு டி.சி. ராஜேஷ் ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கிறீங்க? நீண்ட நாட்கள் ஆச்சு உங்களை சந்தித்து. ரொம்ப உங்களுடைய பேராசீர்வாதம் நல்லா இருக்கு மேடம். களப்பணி எந்த அளவுக்கு இருக்கிறது? சிறப்பாக போயிட்டு இருக்கு மேடம். நல்லது. சிறப்பாக போயிட்டு இருக்கு. கடந்த 8ஆம் தேதி எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்தது. அந்த நிகழ்வு சிறப்பாக முடிஞ்சது. அதன் பிறகு தொடர்ந்து இப்போ மாவட்ட பணிகள் போயிட்டு இருக்கு. வர திங்கட்கிழமை கூட நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைத்திருக்க வரத்துக்கு இலவசமாக மனுக்கள் எழுதி கொடுக்கும் முகாமுக்காக நான் போகிறேன். அது அந்த மாவட்டத்தில் புதுசாக துவங்குறோம். இது மாதிரி போயிட்டு இருக்கு சிறப்பாக. அதே போல் இப்போ தமிழ்நாடு அரசு சமீபத்தில் நீதிமன்றத்தினுடைய ஒரு அவுட்லைன் இதை வச்சு இப்போது சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கை மற்றும் புகார் மனுக்களை 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுத்து பதில் தர வேண்டும். 3 நாளுக்குள் அவங்க மனு ரிசீவ் பண்ணதுக்கான ஒப்புதல் தர வேண்டும் என்பது. அது இப்போ தலைமைச் செயலகத்திலேருந்து இப்போ சமீபகாலம் ஒரு 20 நாட்களாக தொடர்ந்து தலைமைச் செயலகத்திலேருந்து கடிதங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் மாவட்ட அளவில் தான் வந்துட்டு இருக்கும் கடிதங்கள். இப்போ தலைமைச் செயலகத்திலே வருதுன்றது உண்மையிலேயே நீதிமன்றத்துக்கு ஒரு பெரிய சல்யூட் பண்ணணும். இதே நிலையை தொடர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இந்த புகார் பெட்டி வாயிலாம் மக்கள் வழிகாட்டி இயக்கத்தின் சார்பில் உங்கள் சார்பில் நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள். ஓகே. இதில் 30 நாட்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்வது கேட்பதற்கு உண்மையிலே மனமகிழ்ச்சியாக தான் இருந்தாலும் கூட, ஜமாபந்தியில் வைக்கக்கூடிய புகார்களுக்கும் கூட நிரந்தர தீர்வு கிடைப்பதில்லை என்ற ஒரு பேச்சு மக்கள்கிட்ட இருக்கு. இது உள்ளபடியே கள நிலவரம் என்னவாக இருக்கு? அது உண்மை, உள்ளார்ந்தபடி அது கரெக்ட் தான் மேடம் நீங்கள் சொல்கிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் சென்னை உள்பட, சென்னை மெட்ரோ சிட்டியாக இருந்தாலும் இங்கே ஜமாபந்தி நடக்குது. சென்னை உள்பட அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து சர்க்குலர் அனுப்புகிறாங்க ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்தில். இப்போ மதுராந்தகம்னு வச்சுங்களேன், மதுராந்தகத்தில் ஒரு 60 கிராமங்கள் இருக்கும். அந்த 60 கிராமங்களுக்கு 10 நாள் ஒதுக்குறாங்க. நீண்ட நாளாக தீர்க்கப்படாத நிலம் சார்ந்த தாவாக்கள் எல்லாம் தீர்த்து வைக்கணும். அதுக்காக தான். ஆனால் இது என்னன்னு கேட்டால், கழுத்து தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஜமாபந்தினா ஒரு பெரிய இதுவாக இருந்தது. இப்போ அது சாதாரணமாக சிம்பிளாக போயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் தங்களுடைய கணக்குகளை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக, சம்பிரதாய நிகழ்வாக தான் இருக்கிறது. ஆனால் நிலம் சார்ந்த தாவாக்கள் இன்னும் தீர்க்கப்படாமல் தான் இருக்கு. இன்னமும் சிறு குறு விவசாயிகள் அலைந்து கொண்டு தான் இருக்காங்க. அதே போல் என்னை போன்ற சாமானிய மக்கள் ஒரு பட்டா வாங்குவதற்கோ ஒரு இலவச வீட்டு மனை வாங்க இன்னமும் நடையாய் நடந்து கொண்டிருக்கிறார். கடந்த 76 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்று இன்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை குறை தீர்க்கும் மனுக்கள் ஒரு 300 மனு வாங்குறாங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 200 மனுக்கள் எனக்கு ஐயா பட்டா இல்லை, எனக்கு வீட்டு மனை இல்லை அப்படின்ற ஒரு கோரிக்கை தான் இருக்கு. இதற்கு தீர்வு காணப்படாது. ஏன்? உதாரணத்துக்கு மதுராந்தகம் வட்டத்தில் சரவாம்பாக்கன்ற ஒரு வில்லேஜில் ஏறக்குறைய 400 ஏக்கர் நிலம், பஞ்சமி நிலம் ஒரு நிலச்சுவாந்தாரன் இருக்கு. கொண்டா ரெட்டியார்ன்ற ஒரு ரெட்டியாரன் இருக்கு. அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த மக்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு போராடிட்டு இருக்காங்க. நடவடிக்கையில் புகார் பெட்டிக்கு ஒரு பெரிய நீண்ட கடிதம் வந்தது. அதன் பிறகு நடவடிக்கை எடுத்தோம். இப்போ நான் வரப்போ கூட மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து அந்த கிராம நிர்வாக அலுவலகம் போன் வந்தது. இது மாதிரி நடவடிக்கை எடுக்கிறேன். ஏன்னு கேட்டால், இந்த 30 நாள் சர்க்கிள் கொடுத்தாங்க பாருங்க, இப்போ கோப்புகள் துருவி எடுக்கப்படுகின்றன. அப்போ நம்ம அலுவலர்கள் யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களாம் நான் சொல்லியிருக்கேன் போய் பார்க்க சொல்லி. அப்போ 400 ஏக்கர் ஒரு நிலச்சுவாந்தாரில் லேண்ட்லார்டர் அப்பர் கிளாஸ் இருக்குதுன்னு சொன்னா, அப்போ அந்த 400 அங்க இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்கு கிடைக்க வேண்டியது தானே. அது கிடைக்கல. அதே கிராமத்துல அதே கொண்டாரெட்டியார் வகைராக்கள் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க. அந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்ல விளிம்பு நிலை மக்கள், பட்டியலினை மக்கள் போய் ஒரு பிசினஸ் பண்றதுக்கு அவங்க ரெண்ட்டுக்கு 1000க்கு தர மாட்டாங்க. நம்ம 2025 தான் உட்கார்ந்து விரிவா பேசுவோம். நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளர். வணக்கம். புகார் பெட்டி யாருங்கிறது அழைக்கிறீங்க? மேடம், மந்தவாசி தாலுகா தேசூர். சொல்லுங்க சார், உங்க புகார் என்ன? வீட்டு பத்திரம் மேடம் அப்பா பேர்ல இருக்குது 7.5 சென்ட். அது நாங்க அண்ணன் 2 பேர் எங்களுக்கு மாத்தணும். சரிங்க. அது மனு கொடுத்து அவங்க ஒழுங்கான பதில் சொல்ல மாட்டாங்க. கேட்டது அனைத்தையும் கொடுத்துட்டோம். 1962 வாங்கி இருக்குது இடம்.
மணிக்கார ஆஃபீஸில் போய் கேட்டாக்கா ரொம்ப அலக்கழிக்கு விடுறாங்க, எதுனா ஒரு சாக்கு பண்ணி ரிஜிஸ்ட்ரேட் பண்ணி விட்டுறாங்க. அதனால தான் மேடம் உங்களுக்கு வந்துக்கிறேன். 3 தபால் அனுப்பிச்சிருந்தேன் உங்க சேனலுக்கு. அப்படிங்களா? சரி சரி, அந்த தபாலுக்கு உண்டான விளக்கம் நாங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தோம். மேபி அன்னைக்கு நீங்கள் வந்து நிகழ்ச்சியை பார்க்காம இருந்திருக்கலாம். இருந்தாலும் உங்களது சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறது வந்து டிசி ராஜேஷ் சார் இருக்காரு. அவர் சத்யசீலன் ஐயா, நீங்கள் அனுப்புகிற தபால் வந்து கண்டிப்பாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கண்டிப்பாக வாசிப்பாங்க. அதுக்கு வந்து வரக்கூடிய கெஸ்ட்டுங்க உங்களுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. அந்த நிகழ்வில் நீங்கள் பார்க்க தவறி இருப்பீங்க. ஒன்று சரி. இப்போ 2வது வந்து இந்த 7.5 சென்ட் இஷ்யூ நீங்கள் ஏதாவது ஒரு 5வது முறை வரீங்க லைனில். நானே உங்களுக்கு 2 முறை பதில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு எங்க பிரச்சனை தேங்கி நிக்குது? மணிக்கார் ஆபீஸ்ல ஐயா. எந்த மணிக்கார் ஆபீஸ்? ஜேசூர். ஜேசூர்ல தானா? சரி, உங்க மணிக்கார் பேர் தெரியுமா உங்களுக்கு? பேர் சரி, நம்பர் சொல்றேன் ஐயா. சரி சரி, நான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவர் நம்பர்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு தாலுகா ஆபீஸ் எங்க வரேன் ஐயா? ஐயா உங்க நம்பர் கொஞ்சம் சொல்றீங்க ஐயா தயவுசெய்து. ஐயா உங்களோட செல்போன் நம்பர் சொல்லுங்க ஐயா. இதோ சொல்றேன் மேடம். இது என் செல்போன் நம்பர் இதுல லைன்ல வருமா? அதே தான் நம்பர் மேடம். அத சொல்லுங்க, பரவாயில்ல, நீங்க ஒரு முறை சொல்லுங்க. அது பதிவு பண்ணி தான் எடுத்து தர முடியும் மேடம். சரி சரி ஐயா, நான் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு கூப்பிட்டு பேசுறேன் ஐயா உங்களை. சரி, அப்ப உங்க நம்பர் தயவு செய்து கொடுங்க ஐயா. கண்டிப்பா கொடுக்குறேன். நானும் நேரில் வரேன். அடுத்த வாரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரப்ப நான் அந்த பக்கம் வரேன். வாங்க ஐயா. ஓகே, நன்றி நன்றி நன்றி. உங்களால ஒரு விடிவு காலம் ஏழை மக்களுக்கு கொஞ்சம் ஒரு விடிவு காலம் பிறக்கட்டும் ஐயா. நீங்க வாங்க ஐயா வந்தவாசி. புகார் பெட்டி மூலமா விடிவு காலம் வரும்னு சொல்லுங்க. ஓகே ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி ரொம்ப நேசிக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி ஐயா, உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி. சார், இந்த பட்டா சம்பந்தமா தான் நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தோம். நம்ம இவருமே அந்த பட்டா சம்பந்தமா கேட்கிறாரு. இப்போ அந்த ஜமாபந்தின்றது வந்து அதுக்காக தான் ஒதுக்கப்பட்டது மேடம். ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆண்டுக்கு ஒரு 10 நாட்கள் வந்து நீண்ட நெடிய நாட்களாக 10-15 வருஷங்களா நில தாவாக்கள் பைசல் செய்யப்படலைன்னா அது பைசல் செய்யறதுக்கு தான். அன்னைக்கு அந்த 10 நாளுக்குள்ள அது பைசல் பண்ணி கொடுத்தாகணும். ஏன்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய கிராம நிர்வாகிலேருந்து ஆர்ஐலேருந்து டிஆர்ஓலேருந்து மாவட்ட அலுவலர் அத்தனையும் டீம் போட்டு கோஆர்டினேட் பண்ணி செய்கிறாங்க. அந்த கிராம வந்து ஜமாபந்தியில் வந்து மற்ற துறை சார்ந்த புகார்களும் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஒரு சிறப்பு கேம்பெயின் அது. அது ஆங்கிலேயர் காலத்திலிருந்து அது நடத்தப்பட்டு வருகிறது. இப்போ அது கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சம்பிரதாய ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. அது உள்ளார்ந்தபடி என்ன நோக்கத்துக்காக ஜமாபந்தி கண்டக்ட் பண்ணுன்றது தெரிஞ்சாச்சா அதுக்கு கொஞ்சம் சாட்டையை சுவற்ற வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள். சாட்டையை சுவற்றி உள்ளார்ந்தபடி அது கிராம மக்களும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக மாற்றினா இது நம்ம கால்ஸ் இங்கே நிறைய வர்றது கூட கட் ஆகும். நிச்சயமா. ஆனாலும் ஒரு சில மாவட்டங்களில் பார்க்க முடியுது, ஆட்சியர்கள் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறதும் பட்டா கிடைப்பதற்குண்டான ஆவணம் செய்வதும் நம்மளால் அவ்வப்போது பார்க்கத்தான் முடியுது. ஆனால் அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பது அது முழுமை பெற வேண்டும் இல்லையா? நிச்சயமா. எல்லாருக்கும் மக்களுடைய வரி பணத்தில் வந்து கணிசமாக லட்சக்கணக்கில் கொடுக்குறோம். அவங்களுக்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளும் செஞ்சு தரோம், அத்தனை படிகளும் கொடுக்குறோம். இப்படி கொடுத்த வந்து நிறைவான சேவையை தருவதற்கு ஒரு மனம் இல்லையே. நிச்சயமா நிச்சயமா. அது எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் சொல்லது போல துரிதமான நடவடிக்கையில் ஈடுபடணும். பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. தொடர்ச்சியாக பல ஆண்டு காலமாக பட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் வேகமாக செயல்படணும். கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு சோசியல் மீடியாவில் நான் பார்க்குறேன், ஒரு மாவட்ட ஆட்சியர் பொதுமக்கள் குறை மனு எழுதுறாங்க பாருங்க. அங்கே போய் உட்காந்து அவருடைய குறையை கேட்குறாரு. ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஏது பிரச்சனை இருக்குன்னு. அப்போ அந்த ஒரு மனித நேயம் வேணும் இல்லைங்களா? நிச்சயமா நிச்சயமா. அப்போ அவர் போறப்போ வரப்போ டெய்லி பார்க்கறதுனால தான் அது வந்து பார்க்க முடிஞ்சது. அது மாதிரி வந்து மாவட்ட ஆட்சியர்களும் இருக்காங்க. மனித நேயத்தோடு செயல்படக்கூடியவங்க. மக்களுடைய மனுக்கள் கோரிக்கை புகார் என்பது தனக்கு ஏற்பட்ட வழியாக பாவித்து அதுக்கு தீர்வு காணக்கூடிய மனித நேயம் உள்ளவர்கள் வேண்டும். நிச்சயமா நிச்சயமா. இதை பற்றி பேசுவோம். நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், புகார் பெட்டி யாரெங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம். சார் உட்பட உங்களுக்கும் வணக்கம் மேடம். நாகபுரத்துல தமிழ்ச்செல்வம் பேசுறேன் மேடம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். அதாவது நாகபுரம் மாவட்டத்துல கடமோட பகுதிக்கு தண்ணி வந்துகிட்டு இருக்கு. வேதாரண்ய பகுதியில பிரிட்டிஷ்கார காலத்துல உருவாக்கப்பட்டு பம்ப் பண்ணி மோட்டரை ஏத்துவாங்க. இரவை பாசனம்னு சொல்றது. அந்த பகுதிக்கு தண்ணி வரக்கூடிய பகுதி வெண்ணார் வடிநிலை கோட்டத்துல முள்ளியாருன்னு சொல்லிட்டு ஆகாயத்தாமரை அகற்றன்னு சொல்லி போன வருஷம் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி 2 லட்சம் ரூபாய் கூட வேலை செய்யல. இந்த ஆண்டு 11 லட்சம் ரூபாய் அந்த இடத்துல சகட்டூர்னு பேரு நிதி ஒதுக்கி 1 லட்சம் ரூபாய் கூட வேலை செய்யல. இன்னைக்கு விவசாய குடும்பத்திட்ட கூட கலெக்டர் கிட்ட சொல்லியிருக்கோம், நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் அறிவிப்பு கொடுத்துட்டு அதுக்கு உண்டான கமிஷன் வாங்கிட்டு விட்டுறாங்க ஒழிஞ்சு அப்படியே கண்டுக்காம விட்டுறோம். எங்கள்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாலே நாங்க
விவசாய சங்கத்துல இருந்து அது சுத்தமாக ஆகாதவரை அகற்றி கொடுத்துருவோம். நிச்சயமா வருஷம் அதை பில் போறாங்களே ஒழிஞ்சு நடவடிக்கை எதுவுமே இருக்க மாட்டேங்குது. திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையவில்லை மேடம். உடனடியாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுத்தால் சிறப்பா இருக்கும் மேடம். வாய்ப்புக்கு நன்றி. நிச்சயமா நன்றி சார். அதாவது தொடர்ச்சியா தமிழ்செல்வன் சார் வந்து பொதுநல போக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காரு. திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதிகள் சரியாக இருக்கின்றன, திட்டங்கள் வகுக்கப்படக்கூடிய சரியாக இருக்கிறது, ஆனால் அது செயல் திட்டங்களாக மக்களை சென்று சேர்வதில் நிறைய சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாரு. இது போல வந்து ஒரு முறையும் வந்து மழைக்காலம் வருது, அதுக்கு முன்னாடி போர்க்கால அடிப்படையில் எல்லாமே இந்த ஆகாய தாமரை அகற்றப்படுதலும் சரி, தூர்வாரப்படுதலும் சரி தொடர்ச்சியாக நடக்கணும். இதுக்குண்டான நிதியும் ஒதுக்கப்படுது. ஆனா இது எந்த அளவுக்கு வந்து இப்ப இவர் சொன்னது ஒரு இடத்துல இது போன்ற எவ்வளவு இடங்கள் இது போன்று இன்னுமே கண்டுகொள்ளப்படாமல் இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் மேடம் ஏறக்குறைய ஒரு 13 நீர்நிலைகள் செல்கிறது. பக்கிங்ஹாம் கேனல்ல இருந்து அடையார் ரிவர்ல இருந்து கூவம் ரிவர் அது மாதிரி ஒரு 13. அதுல வந்து பிரதானமானது அடையாறு ஆறு. உள்ளார்ந்தபடியே நம்ம தோழர் தமிழ்செல்வன் சொன்னது மாதிரி அந்த அடையாறு ஆற்றை வந்து ஆகாய தாமரைகளை அப்புறப்படுத்தி ஆழப்படுத்தி அகலப்படுத்தி கரைகளை பலப்படுத்துவதற்கு 124 கோடி ரூபாய் அது ஒதுக்கப்பட்டதாக நீதிமன்றத்திலே நீர்வளத்துறை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அஃபிடவிட். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அங்கொன்று இங்கொன்றுமாக ஜேசிபிக்கு வந்து போட்டோஷாப் எடுக்கிறதுக்காக நிறுத்தி வைக்கப்படுகிறது. அது பேப்பர்ல ஃபிளாஷ் ஆகுது. 124 கோடி அடையாறு ஆற்றை சுத்தப்படுத்துறதுக்கு. ஆனா உள்ளார்ந்தபடி அங்க 24 கோடி கூட அங்க போல. அப்படின்னு சொன்னா தூர் வாராப்படாமலே போட்டோ மட்டும் எடுத்துட்டு பில்லை போட்டு எடுத்துட்டு போனா அப்ப செம்பரம்பாக்கம் ஏரி வந்து நிரம்பி வந்துச்சுன்னா சென்னை கவிழ்ந்து தானே போவோம். நிச்சயமா. அப்போ தோழர் சொல்றது அங்க இருக்கிற நிலைய சொல்றாரு, புள்ளி உரத்தோட சொல்றாரு. 15 லட்சம் ஒதுக்குனா அதுல 2 லட்சம் கூட செலவு பண்ணன்றாரு. அப்ப இந்த ஆட்சியாளர்கள் திட்டங்கள் போடுவதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள், கட்டிங் கமிஷன் பெறுவதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள், மக்களுக்கான திட்டத்தை செயல்படுத்துவதில் அந்த அளவுக்கு சிரமத்தை எடுப்பதில்லை, போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதில்லை. அப்போ எல்லாமே மேல ஆட்சி கட்டல உட்காருக்கும் இந்த கட்டிங் கமிஷன் வாங்குறதுக்காகவே ஓட்டு போட்டு அனுப்பிடுமான்ற ஒரு வேதனையான பதிவா இருக்கு இல்லையா தோழர் சொன்னது. நிச்சயமா நிச்சயமா. அப்ப இதை மாத்தணும்னு சொன்னா 2026 எலெக்ஷன் இருக்குதுன்னு மறந்துடக்கூடாது. நிச்சயமா. மீண்டும் இவங்க வந்து நம்ம கட்டிங் கமிஷன் வாங்குறதுனால வந்து ஒரு வாக்காளருக்கு கணிசமான தொகையை லஞ்சமாக கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு நினைச்சா அத்தனை பேரும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும். லஞ்சம் கொடுப்பதும் தப்பு, லஞ்சம் வாங்குவதும் தப்பு தானே. தப்பு. நிச்சயமா. அப்போ எப்போ வந்து வாக்காளருக்கு லஞ்சம் கொடுக்குறாங்கன்னு தெரியுதோ அப்போ வந்து ஹைகோர்ட் என்ன பண்ணுது, இங்க இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, அப்போ நீதி அரசர்கள் என்ன பண்றாங்க, அவங்களே முன் வந்து இப்போ பேப்பர்ல வரதெல்லாம் வந்து முன் வந்து அவங்களே வழக்கு தொடர்றாங்க இல்லையா. அது மாதிரியா இந்த நிகழ்வுல தொடர மாட்டாங்க. எலெக்ஷன்ல வாக்காளருக்கு பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய நிகழ்வு மட்டும் ஏன் இது மாதிரி உட்படுத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா. அதனால அரசாங்கத்தை கேள்வி கேட்க வேண்டியது யாரு? பொதுமக்கள், திருவாளர் பொதுமக்கள். அவங்க வந்து ஆட்சியாளர்கள் அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்க ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்கிற திறன் இருந்துச்சுன்னா லஞ்சம் வாங்காம ஓட்டு போட்டு தனக்கான ஆட்சியை தேர்ந்தெடுத்தாங்கன்னா இங்க வந்து நம்ம புகார் பெட்டியும் தேவையில்லை, இங்க மக்கள் வழிகாட்டி இயக்கத்தில் நானும் வரல. மக்களுக்கு மிகப்பெரிய வியாதியா ஞாபகம் மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. இதை ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியா பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். பேரளவிற்கு பெரிதாக திட்டங்கள் வகுத்தது போல இல்ல ஒரு சில திட்டங்களை அமல்படுத்தி சிறப்பாக செயல்படுத்திவிட்டு அதை வைத்தே ஆட்சி செய்யக்கூடிய போக்கு வந்து தொடர்ச்சியா பல ஆண்டு காலமா பல்வேறு கட்சிகள் நடத்திட்டு தான் இருக்கு. தமிழகத்துல வந்து தமிழகம் ஒன்றிணைந்து செயல்படுவோம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தில் சுற்றுப்பயணம் இப்படி மேற்கொண்டாலும் கூட சரிவர மக்கள் பணிகளை செய்தாலே இவர்கள் இது போன்ற சுற்றுப்பயணங்களே இல்லாமல் வெற்றி பெறலாம் என்பதுதான் பொதுமக்களின் கருத்தாகவும் பார்க்கப்படுகிறது. பார்ப்போம் தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், புகார் பெட்டி. யாருங்க அழைக்கிறீங்க? மேடம் நலமா இருக்கு சார். நீங்க உங்க பெயர் எந்த மாவட்டத்துல இருந்து அழைக்கிறீங்க? நான் மதுரை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். என்னோட பேரு தாஜுதீன். என்னோட பேரு. சொல்லுங்க சார், உங்க புகார் என்ன? இப்போ 45வது வார்டுல பாத்தீங்கன்னா பாவதா சாக்கடை பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனையாவே இருக்கு மேடம் இந்த இடத்துல. சரிங்க. ரோட்ல தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பாரத ஓடிட்டு, குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அந்த அன்சாரி தெரு வடக்கு தெருல பாத்தீங்கன்னா 2-3 ஸ்கூல் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல வந்து பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டே இருக்கு மேடம். நம்மளும் பலரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், வருஷ கணக்காக சிஎம் செல்லுக்கும் கம்ப்ளைண்ட் அனுப்பி இருக்கிறோம், லோக்கல் உள்ள ஏஐக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். டெய்லி ஒரு பேருக்கு வர்றாங்க, குத்துறாங்க, அதுவும் போயிரு திருப்பி போனோடனே பின்னாடியே தண்ணி வெளியே வந்துருது. பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைய ஃபுல்லா ஸ்கூல் போற பிள்ளைய பொதுமக்கள் எல்லாமே வராங்க. இன்னொன்னு குறிப்பா பார்த்தோம்னா சுத்தி ஒரு குழந்தை வேற கை குழந்தையா இருக்கிறாங்க. இந்த வாடையை பாத்தீங்கன்னா வீட்டுல உட்கார்ந்தாலே பார்த்தா வாடை சாப்பிடுறப்ப வாடை சேர்ந்து போற மாதிரி சாப்பிடுறோம் நாங்க எல்லாருமே. தூரத்துக்கு இருக்க பாத்தீங்கன்னா ஒரு இதுவே பண்ண மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பேருக்கு செய்யறாங்க. நம்மளும்
எம்எல்ஏக்கு சொல்றோம், எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றோம், பார்க்க சொல்றாங்க, பாக்குறாங்க, பிரச்சனை ஒரு நாள் வராம இருக்கு, 2 நாள் வருது. நிரந்தரமான தீர்வுங்கிறது இல்ல மேடம் அதுக்கு. ஆமா. பாதாள சாக்கடைக்கான உட்கட்டமைப்பு வசதிகள்லாம் இருக்கா, இல்ல அது இன்னும் அகலப்படுத்தி அதுக்குண்டான சீரமைப்பு பணிகள்லாம் செய்யும்? இருக்கு மேடம். அவங்க போட்டது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எதுவுமே விரிவுபடுத்தவே இல்லை. எதையுமே அகலப்படுத்தி ஆழப்படுத்தல. பாக்கல ஒன்னும் கேட்ட சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ காரணம் சொல்லி அலக்கழிக்க தான் பாக்குறாங்களே தவிர, தவிர்க்க தான் பாக்குறாங்க தவிர, இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து அவங்க கொடுக்குற மாதிரி தெரியல. இது வேணுக்குனே செய்யறாங்களா, ஓப்பனா சொல்ல போறதா இருந்தா இங்க வந்து எதிர்கட்சியுடைய கவுன்சிலர் இருக்கிறனால வந்து வேணுக்குனே பண்றாங்களா கூட ஓப்பனா கேட்கிறேன் நானு, பண்றாங்களா. ஆமா, என்ன செய்யறாங்க ஒரு இதே செய்ய மாட்டேங்கிறாங்க. ரொம்ப இதா சொல்றேன் நான். ஒன்னும் நம்ம எல்லா கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, பண்ணாலும் பரவாயில்ல. சிஎம் செல்வர பார்வை கொண்டு போயிட்டோம். நம்ம எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு நம்ம எல்லாம் பண்ணிருக்கோம். பார்த்தா அது கண்டிக்கிற மாதிரி தெரியல. உங்களுடைய வார்டுக்கு வந்து எதிர்கட்சி கவுன்சிலர் தான் கவுன்சிலராக இருக்கிறார் இல்லையா? எதிர்கட்சியை சேர்ந்தவர் தான். சரி சரி, விளங்குது. கவுன்சிலர் கேட்டுட்டேன் நானு. ஒரு வந்து எங்க வார்டை வந்து நீங்க வந்து தண்ணி தெளிச்சு விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டேன். இல்ல, தொடர்ச்சியா வந்து நகர்மன்ற கூட்டங்கள்லயும் வந்து மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியா ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இல்லாம எல்லாருமே ஒருமித்து பல இடங்கள்ல கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சரிவர நிதி ஒதுக்கப்படுவதில்லை என்ற ஒரு பொதுப்படையான குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ராஜேஷ் சார் ஆலோசனை சொல்லுவாரு, கேட்டுக்கோங்க. சாஜுதீன், தோழர் சாஜுதீன், நீங்க சொல்றது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த சாக்கடையினுடைய துர்நாற்றத்து மனத்தோடு நாங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்றோம், அதை சுவாசிச்சுட்டு அப்படின்றது. இது மாதிரி அது ஒரு கொடுமையான நிகழ்வு வரக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சி வந்து என்ன செய்யுதுன்னு தெரியல. மதுரை மாநகராட்சி ஆணையாளர் என்ன செய்கிறான்னு தெரியல. உங்களது எத்தனாவது மண்டலம் சாஜுதீன்? 45வது வார்டு. எத்தனாவது மண்டலம்? கிழக்கு மண்டலம் 4, நம்பர் 4. கிழக்கு மண்டலம். சரி, ஓகே. இந்த நிகழ்வு முடிச்ச பிறகு, இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நான் அந்த கிழக்கு மண்டல் ஜோனல் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு பேசுகிறேன். அதே சமயத்தில் நீங்க பார்வைக்கு ஏரியாக்கு ஒரு வந்து வேற ஒரு விஷயம் இருக்காங்க சார். எல்லாருமே இல்ல சார், கிழக்கு மண்டல தலைவர் எல்லாம் வந்திருந்தாங்க. வரப்போ கூட நம்ம டைரக்டா அவங்கள்ட்ட கண் பார்வையிலேயே இந்த இதை வந்து நம்ம காமிச்சோம். காமிச்சதுக்கு பக்கத்துல இருக்கவங்க வந்து எம்எல்ஏ சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு வாரத்துல நீங்க பாத்து கொடுத்து நான் பாத்து கொடுத்துருக்கான ஒரு இதா சொல்றாங்க தவிர அது உண்டான வந்து ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எதுவுமே இல்ல. ரெண்டாவது வந்து அது என்னன்னு கேட்டால் ஆழப்படுத்தணும், ஆழப்படுத்தி தூர் வாரணும், அந்த ஷெல்ட்டெல்லாம் எடுக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம குடியிருப்போரும் வந்து அதில் என்னென்ன போடணுன்றது ஒரு விவசாயம் இல்லாமல் கண்ட சாக்கடைகள் மட்டும் இல்லாத பிளாஸ்டிக்கில் போட்டு அடைப்பு ஏற்படுத்துறது நம்ம சைட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். நம்முடைய வாசல் எதிர்க்க இருக்கக்கூடிய கால்வாய் வந்து சுத்தமாக இருந்தால் தான் அது தண்ணி போகும், தடையின்றி அப்படின்றது தெரியணும். ரெண்டாவது வந்து இதுக்கு வந்து நீங்கள் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு முதலமைச்சருக்கு அனுப்புறீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் மனுக்கள் வருது. சிஎம் செல்லுக்கு 1.5 லட்சம் மனுக்கள் வருதுன்னா 1.5 லட்சம் மனுக்களும் ஆய்வுக்கு உட்படுத்தி நடவடிக்கை எடுப்பது என்பது கேள்விக்குறி தான். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து சிஎம் செல்லில் வந்து டெஸ்பேச் ஒர்க், அதுக்கு தான் ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மனு வந்து உடனே நீங்கள் உதாரணத்துக்கு கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தாலும் சரி, மாநகராட்சியில் கொடுத்தாலும் அது ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டாக பதிவாயிடுது. பதிவாயிட்டு அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஆன்லைனில் போகிறதுனால விரிவுபடுத்துது. அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரி தான் நடவடிக்கை எடுக்கணும். இது மாநகராட்சி அலுவலரும் அதே போல் அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த ஜோன் 4 தான் இதுக்கு வந்து அது டெண்டர் விட்டு அவங்க அதை வந்து ஆழப்படுத்தி அகலப்படுத்தி செய்யணுன்றது தான். இது சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு நாங்களும் இதை கொண்டுட்டு போகிறோம். இது கூடுதலாக வந்து நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்களாண்ட தகவல் வாங்கிட்டு அந்த மாநகராட்சி மேயருக்கும் அந்த மாநகராட்சி ஆணையாளருக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கலாம். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி. இப்போ திருவாளர் பொதுஜனங்க வந்து உண்மையிலே வந்து சொல்லபடியே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க பல்வேறு விஷயங்கள். இது போன்ற சாக்கடை வசதியும் சரி, சாலை வசதிகளும் சரி, தொடர்ச்சியாக நமக்கு புகார்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா அவ்வப்போது வந்து மாவட்டங்கள் பிரிக்கிறாங்க, மாவட்டம் வட்டம் இது ரீதியாக வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நிர்வாக அடிப்படையில் பிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நிதி ஒதுக்கத்தான் செய்வாங்க. மதுரை அப்படின்னும் போது நிச்சயமாக வந்து இப்போ சொல்லிக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் இருக்குது. நிச்சயமாக எல்லாரும் வரி செலுத்தக்கூடிய இடத்துல தான் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தும் கூட ஏன் இது போன்ற விஷயங்கள்ல வந்து தொய்வு நடந்துகிட்டே இருக்கு? அதான் அந்த கண்காணிப்பு என்பது குறைவா இருக்கு. மேல இருக்கக்கூடிய சாட்டை சுழற்றுவது அதனுடைய திறன் வந்து குறைந்து போயிருக்கிறது.
அதே போல் வந்து இப்போ காவல்துறைக்கு மட்டும் ஏனோ தானே இல்லை, எல்லா துறையுமே ஏனோ தானே ஆயிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், மேடம் ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் இருக்கிறப்ப வந்து எல்லாம் நடுங்கிட்டு இருந்தாங்க. ஆல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஆல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் எல்லாமே. இப்போ அது மாதிரி இல்லை. இப்போ வந்து முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு முறையும் எஸ்பி மீட்டிங்கும் கலெக்டர் மீட்டிங்ஸும் நடத்துறாரு. ஆனால் இது மாதிரி கோடிக்கணக்கான மனுக்கள் வந்து பெண்டிங்காக இருக்கு, ஏன் இருக்கு, எதுக்காக இருக்கு அப்படின்னு மாவட்டத்தில் வந்து ஆய்வு பண்ணணும். சும்மா சம்பிரதாய நிகழ்வுக்காக போக. நீங்க சொன்னது போலே வந்து சிஎம் செல்லுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இது வந்து ரெடிமேடா ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய ஒரு பதில் உரைகளா மட்டுமே இருக்கிறது அப்படின்னா, அப்ப அந்த பிரிவு எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுல வந்து கால் சென்டர்னு இருக்கு, 1100 ஒன்று 24 hours வீக் வரைக்கும் வேலை செய்யறாங்க. அவங்களும் வந்து கால் சென்டர்ல வந்து பதிவு பண்றாங்க. அதுக்கு வந்து பல கோடியான அமௌண்ட் வந்து சேலரியா போயிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் செலவு பண்றது வந்து உள்ளார்ந்தபடி அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்வு காணப்படணும் இல்லையா? தீர்வு காணப்படாத அந்த ஆளும் கட்சியை சார்ந்தவர்களை திருப்திப்படுத்துவதற்கு, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு திட்டங்களை கொடுப்பதற்கு மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்கல. ஆளுங்கட்சியை வந்து சாமானிய, அவர் சொல்றாரு பாருங்க, பார்ஷாலிட்டி பாக்குறாங்க. அவர் வந்து அதிமுகவை சேர்ந்த ஒரு ஆப்போசிட் பார்ட்டி கவுன்சிலர் இருக்கிறதுனால அவர் வந்து அங்க இருக்கிற மக்களும் ஓட்டு போட்டவங்க தானே, இந்த அரசாங்கத்துக்கு தேர்ந்தெடுத்தவங்க தானே. அப்ப ஏன் வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோட ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிறாங்க? இது தவறு இல்லையா? நிச்சயமா பேசுவோம் இது குறித்து. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், புகார் பெட்டி, யாருங்க இது அழைக்கிறீங்க? திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து முருகன், நலப்பட்ட பக்கத்துல இருந்து பேசுறேன். உங்க பேர் சொல்லுங்க. முருகன். சொல்லுங்க ஐயா, உங்க புகார் என்ன? என்னோட புகார், பட்டாவில் வந்து பரப்பளவு குறையா கொடுத்துட்டாங்கம்மா. சரிங்க. அதை குறையா கொடுத்ததுக்கு கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். அந்த மனுவில் கோட்டாட்சியர்லேருந்து வட்டாட்சியர்கிட்ட வந்து அறிக்கை நகல் கேட்டிருந்தாரு. அந்த அறிக்கை நகல்ல வந்து என்னோட பத்திரம் இருந்தது ஒரு இடமா இருக்குது, ஆனா பட்டா கொடுத்தது ஒரு இடமா, அதே உட்பிரிவுலயே மாறி மாறி கொடுத்துருக்காங்க. வரைபடத்துலயும் தவறா கொடுத்துருக்காங்க. கோட்டாட்சியர்கிட்ட அறிக்கை நகல் இன்னும் தாக்கலே பண்ணல. எந்த கோட்டாட்சியரியா? அவங்க பெரியகுளம் கோட்டாட்சியர் ஆபீஸ்ல. எந்த ஏரியா? பெரியகுளம், பெரியகுளமா? தேனி பெரியகுளம் கோட்டாட்சியருங்களா? ஆமாங்க. இப்போ உங்களுடைய பத்திரம் ஒன்று, அவங்க கொடுத்துக்கிறது ஒன்றுன்னு சொன்னால் அது சரி பண்ணக்கூடியவங்க வந்து யூடிஆருக்கு முன்னாடி யூடிஆருக்கு பின்னாடி 2 நிலை இருக்கையா? ஆமா, உட்பிரிவு செஞ்சதுங்க. அதான் சப்டிவிஷன் பண்ணுறப்ப கூட இந்த பிரச்சனை வரும். யூடிஆரில் இந்த பிரச்சனை இருந்தால் சப்டிவிஷனில் அந்த பிரச்சனை வரும். இல்ல அதெல்லாம் எதுவும் வரலங்க. இப்போ சப்டிவிஷன் பண்ணிருக்காங்களா, அந்த இதெல்லாம் மாறி மாறி போட்டு விட்டுருக்காங்க பட்டா. அதாவது இப்போ சப்டிவிஷன்ல ஏக்கு வர வேண்டியது பிக்கு போயிருக்கும், பிக்கு வர வேண்டியது ஏக்கு, அப்படி மாறி இருக்குதுன்னு சொன்னா அந்த நில அளவை வந்து நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை ஏடி சர்வேன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நீங்க புகார் கொடுக்கணும். அதே மாதிரி சென்னையில் இருக்க நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை இயக்குனர் இருக்காரு, அவருக்கு நீங்க புகார் அப்பீல் போங்க. ஆமா, அவங்க 2 பேருக்கும் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா நில அளவை சார்ந்தது அந்த சர்வே டிபார்ட்மெண்ட் தான் பார்க்கணும். நம்மதே வந்து நஷ்டம் வந்து வீடு. சரி. வீட்டடியில தான் அந்த உட்பிரிவு செஞ்சதுல வந்து மாத்தி மாத்தி போட்டாங்க, பட்டாவும் மாத்தி மாத்தி போட்டுருக்காங்க. அதான் என் சர்வேல பிரச்சனைன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் சர்வேன்னு மாவட்ட ஆட்சியர் திண்டுக்கல்ல இருக்காரு, அவருக்கு ஒரு அப்பீல் போடலாம். சென்னையில் இருக்கக்கூடிய நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை இயக்குனர் சர்வே ஹவுஸ் சேப்பாக்கம் சென்னை 6,05,000, அவருக்கு ஒரு அப்பீல் போடுங்க, உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும். அப்ப நான் கோட்டாட்சியர்கிட்ட போட்டிருக்கிறதுங்க. இல்ல, கோட்டாட்சியர் தான் இன்னும் நிலுவையிலே இருக்குதுன்றீங்களா, அதுக்கு தான் மேல் அப்பீல் போக சொல்றேன். அந்த எதுவுமே ரெஸ்பாண்ட் இல்லாம அந்த அறிக்கையை நான் என்ன தாக்கல் பண்ணேன். அதுக்கு தான் டைரக்டர் ஆஃப் சர்வேக்கு போனீங்கன்னா அவர் வந்து டைரக்டர் கலெக்டருக்கு ரிப்போர்ட் கேட்பாருங்க. சரிங்க. அது மாதிரி அந்த நிலைக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா தீர்வு காணப்படும். சரிங்க. நன்றி. இப்போ ஒரு கடிதம் வந்து நம்ம புகார் பெட்டிக்கு வந்தது மேடம். அந்த புகார் பெட்டி அடிப்படையில் நம்ம வந்து மக்கள் வழிகாட்டி இயக்க நடவடிக்கை எடுத்தோம். இது வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தலைமைச் செயலகம் சென்னையிலிருந்து கண்ணன் BABL அரசு இணை செயலாளர் அனுப்பியிருக்காரு. அவர் யாருக்கு காப்பி போறாருன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் திருவண்ணாமலை. இது கண்டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, புகார் மனு, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் மடவிலாகம் வருவாய் கிராமம் எண் 35 பஜனைக்கோவில் தெருவை சேர்ந்த திருமதி ஜெயந்தி, கணவர் பெயர் சகாதேவன் என்பவருக்கு மேற்படி வருவாய் கிராம நிர்வாக அலுவலர் ஏழுமலை, மண்டக்குளத்தூர் RI மீனா, போலூர் வட்டாட்சியர் வெங்கடேசன் ஆகியோர்கள் கூட்டாக சேர்ந்து கொண்டு 13 ஆண்டுகளாக வீடு கட்டி குடியிருந்து வரும் அரசு வீட்டு வரி தீர்வை செலுத்தி வருபவருக்கு பட்டா வழங்க மறுத்து வேண்டுமென்றே கிராம கணக்கில் காலிமனை என்று பதிவேற்றம் செய்து
கணிசமான தொகையை லஞ்சமாக எதிர்பார்த்து அலைக்கழிப்பதாக புகார் தெரிவித்து மேற்குறிப்பிட்டவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் வழிகாட்டியகம் புகார் பெட்டி சார்பில் அனுப்பியிருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ இந்த அளவுக்கு பட்டவர்த்தனமா அவர் வீடு கட்டியிருக்காரு, குடும்பம் அங்கே நடத்திட்டு இருக்காரு. ஏதோ சில காரணங்களுக்காக சென்னைக்கு வந்து ஒரு 10 நாள் தங்கி வேலை செஞ்சுட்டு திரும்ப கிராமத்துக்கு போறாரு. அவர் பட்டாவுக்கு அப்ளை பண்ணா அவர் வந்து காலி மனை, அங்கே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மான பொய்யான ரெக்கார்டை பதிவேற்றம் பண்ணி மறுக்கிறாங்க. அப்போ இது இப்போ அங்கே எடுத்த போன பிறகு தபால் வந்த பிறகு இப்போ அங்கே இருக்க ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுறாங்க, அந்த மனுதாரரை வர சொல்லுங்க சார், நாங்கள் சரி பண்ணி தரோன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 13 வருஷமா அந்த நபர் பாதிக்கப்படுறாரு இல்லையா? இப்போ இந்த 13 வருஷமா அவருக்கு வந்து ஒரு புகார் பெட்டிய நிகழ்ச்சி தேவைப்பட்டது, ஒரு மக்கள் வழிகாட்டி இயக்கம் தேவைப்படுது. அப்போ இது மாதிரி எத்தனை சாமானியமான மக்களுக்கு நம்ம வந்து சோறு கட்டிட்டு போக முடியும்? நிச்சயமா. அப்போ இந்த நிர்வாகம் என்பது இன்னமும் வந்து சீரழிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கு. பட்டவர்த்தனமா லஞ்சம் கேட்டு 13 வருஷமா கொடுக்கல, வீடு இல்லைன்னு காலி மனன்னு ரெக்கார்ட்ல காட்டுறாங்க, ஆனா வீடு இருக்கு. அந்த வீட்டை நானும் போய் பார்த்தேங்க. அப்ப இது எப்படி இருக்குங்க? இந்த நிர்வாகத்துக்கு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். இதையெல்லாம் ஆட்சியாளர்கள் கண்டு நிவர்த்தி செய்ய வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அதை வந்து துரிதப்படுத்த வேண்டும். நிச்சயமா சொல்லுது போல ஒவ்வொருத்தருக்கும் வந்து மக்கள் வழிகாட்டி இயக்கங்கள் போல எத்தனை இயக்கங்கள் செயல்பட்டா இது அத்தனை மக்களுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஒவ்வொருத்தருக்கும் செயல்பட்டு இருக்க முடியாது. உள்ளபடியே சொல்லணும் அப்படின்னா அரசு தன்னுடைய கடமையை மக்கள் அதிகாரிகளாக இருந்து அனைத்து அரசு அதிகாரிகளும் துரிதமாக செயல்பட்டால் மட்டும்தான் தமிழகம் வந்து சிறக்கும் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கும். நிகழ்ச்சியில் வந்த பல்வேறு காலர்ஸுக்கும் சரியான வழிகாட்டுதலையும் தீர்வையும் கொடுத்தீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெற்ற நன்றி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. மக்களை மீண்டும் புகார் பெட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.